வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து தொடர்ந்து நிறைய லேப்டாப் அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். நம்ம சேனல்ல இது வரைக்கும் அவங்க லான்ச் பண்ண எல்லா லேப்டாப்பும் கிட்டத்தட்ட நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அவங்க இன்னொரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு லேப்டாப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா இன்புக் Y1 சீரிஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 30,000 கம்மியான செக்மெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இதை நம்ம எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறமா என்னுடைய அறிமுக விமர்சனம் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்ச நாள் லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு முழு விமர்சனம் நம்ம சேனலில் வருது. பட் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த லேப்டாப்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். பிளாக் கலரில் க்ளீனாக இன்புக்ஸ் Y1 சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமலான டிசைனில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸினுடைய பின்புறத்தில் ப்ராடக்ட்னுடைய எல்லா ஹைலைட்ஸும் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இங்கே போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆல்ரைட், பாக்ஸ் திறந்தோடனே உள்ளுக்குள்ளே இந்த லேப்டாப் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்த இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலர், ஆல்மோஸ்ட் ஒரு ஒயிட்லாம் தான் தெரியுது, ஒயிட்டிஷ் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. இது தவிர 3 கலரில் அவைலபிளாக இருக்குது, பிளாக் மற்றும் ப்ளூ கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த லேப்டாப் தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் பார்க்குறதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜர் மாதிரியே தான் இருக்குது. USB Type-C to Type-C கேபிளும் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் வச்சு உங்கள் லேப்டாப் மட்டும் கிடையாது, நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் கூட நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அது தவிர இன்ஸ்ட்ரக்ஷன், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்பயும் போல் உங்களுக்கு 1 இயருக்கான வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த லேப்டாப்பை நம்ம திறந்து இதை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரைட், ஸோ இன்ஃபினிக்ஸ்னுடைய Y1 லேப்டாப்பை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி செட்டப் பண்ணியாச்சு. ஸோ லேப்டாப்போட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லேப்டாப்போடைய வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 kg இருக்குது, ஒன்லி லேப்டாப் மட்டுமே. பட் இது வந்து முழுக்க மெட்டலில் பண்ண ஒரு லேப்டாப். பாடி பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி, மேலே ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு அவங்களுடைய பிராண்டிங் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது. ஸோ டிசைனும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நல்ல டிசைன் மெட்டல் பாடியில் நம்ம பார்க்குறது அரிதான விஷயமா இருக்குது. போர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்குது, ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட் இருக்குது. இது வந்து ஒன்லி ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஒரு 3.5 mm காம்போ ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஒரு USB 3.0 போர்ட் இருக்குது. மறுபுறத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு HDMI 1.4 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு USB 3.0 போர்ட் இருக்குது. இன்னொரு USB Type-Cக்கான ஒரு போர்ட் இருக்குது. இது வந்து சார்ஜிங் ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது வந்து உங்களுக்கு USB Type-C மூலமாக சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. வேறு DC போர்ட்டுக்கான சார்ஜிங்லாம் எதுவுமே கிடையாது. பின்புறத்தில் இது வேறு எந்த போர்ட்ஸும் கிடையாது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த போர்ட்ஸும் கிடையாது. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பை நம்ம திறந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு இல்லை அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக நம்ம திறக்கலாம். கீழே வந்து ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஸோ வழுக்கலான இடத்துல நீங்கள் வச்சாலும் இது வழுக்காது. டூயல் ஸ்பீக்கர்ஸ், இரண்டுமே பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ், DTS சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்பீக்கர்ஸ் பக்கத்தில் ஏர் வெண்ட் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான மினிமல் டிசைன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ லேப்டாப்பை நம்ம டெஸ்கில் வச்சுட்டு நம்ம திறந்தோம்னா சிங்கிள் ஹேண்டில் ஈஸியாக திறக்க முடியுது. இந்த இன்ஃபினிக்ஸ் Y1 லேப்டாப்பை திறந்த உடனே இந்த கீபோர்ட் லேஅவுட்டை நீங்கள் பார்க்கலாம். கீபோர்ட் லேஅவுட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்லலாம் இன்னும் கொஞ்சம் இடம் உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு காம்பாக்டான ஒரு கீபோர்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெருசாக கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையை வச்சு நம்ம டைப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேசிங் உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையை பக்கத்தில் வச்சு நம்ம டைப் பண்ணணும். இது வந்து ஒரு 15.6 inch லேப்டாப். நார்மலாக ஒரு 10 inch 11 inch லேப்டாப்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சைஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். பட் 15 inch அப்படிங்கிறப்போ இந்த ஸ்பேஸை வந்து இன்னும் எஃபிஷியண்டாக அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த லேப்டாப்னுடைய கீஸ், பேக்லிட் கீஸ், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம பேக்லிட் கீஸும் பார்க்கறது கிடையாது. அதே மாதிரி ட்ராக் பேட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெட்டீரியல் அவங்க கொடுக்கறது கிடையாது. ஆனால் இன்ஃபினிக்ஸ் லேப்டாப்பில் இந்த இரண்டுமே இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் கீஸ் ப்ளஸ் இந்த ஸ்பேஸ் பாரை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெப் கேமராவுக்கு ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போடைய ஸ்பெக்கெல்லாம் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இது வந்து இன்டெல் கோர் i3 ப்ராசஸர் 10th ஜென்ரேஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்டிக்கருக்கு பக்கத்தில் ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா சர்வீஸ் சென்டர்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த லேப்டாப்பை வாங்குறதுக்கு முன்னாடி சர்வீஸ் சென்டரில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கீபோர்டுடைய டாப் ரைட் கார்னரில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கிடையாது, நார்மலான ஒரு பவர் பட்டன் தான். லேப்டாப் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா 15.6 inch ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிற பெசல்ஸ் ரொம்ப நேரோவாக தின்னாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம நார்மலாக பார்க்குறது HD இல்லாட்டி VGA கேமரா தான் நம்ம பார்க்குறோம். 30,000 கம்மியான செக்மெண்ட்டில் அவங்க 2 MP கேமரா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற தேவைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
டிஸ்பிளே எனக்கு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே மாதிரி தான் எனக்கு தெரியுது. அகைன் எனக்கு இன்ஃபினிக்ஸ் லேப்டாப் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண லேப்டாப் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு அவங்க நல்லாவே பண்ணிடுறாங்க. கலர்ஸ் நல்லா விவிடா ரிச்சா இருக்கு. ஒரு பிரைட்டான டிஸ்பிளே 260 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இந்த லேப்டாப்ல கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் சாம்பிள் கேட்டு பார்த்தீங்க. ஸோ கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது. பட் ரொம்ப ஒரு பேசியான ஒரு ஸ்பீக்கர்லாம் கிடையாது. நார்மலாக ஒரு லேப்டாப்பில் அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் எஃபிஷியன்சி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ கீபோர்டுடைய டைப்பிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு ஸ்பீடு கிடைக்குது. டைப் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸ்பெக்குக்கு வருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய Y1 சீரிஸ் லேப்டாப் இன்டெல் கோர் i3ல ரன் ஆகிட்டு இருக்கு. 10th ஜென்ரேஷன் ப்ராசர். ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 15.6 inch ஃபுல்லஸ்ட் ரெசல்யூஷன் 60 Hz டிஸ்பிளே. இது இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு தான், எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டுலாம் உங்களுக்கு கிடையாது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் வந்து 2 ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது 256GB ஸ்டோரேஜ். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 29,999. நிறைய டெஸ்ட் நான் ரன் பண்ணி பார்க்கணும். பட் பேசிக்கலாக நான் இப்போ ரன் பண்ணி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்னுடைய ஸ்பீடு ஓரளவுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். 50 Wh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியினுடைய லைஃப் எல்லாமே எப்படி இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நமக்கு தெரிய வரும். பட் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய Y1 சீரிஸ் லேப்டாப் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு ஒரு தரமான லேப்டாப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காம்படிஷனை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நான் ஒன்றும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்ல அவசியம் கிடையாது. நீங்கள் அமேசானில் போய் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் போய் நீங்கள் வேறு வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரைஸுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் கண்டிப்பாக இருக்காது. பேக்லிட் கீபோர்ட்ஸ், கிளாஸ் டச் பேட், அப்புறம் பெட்டல் பாடி டிசைன், 2 MP ஃப்ரண்ட் கேமரா, ஃப்ளாஷோட நிறைய பேர் சொல்லலாம் இதில் வந்து இன்டெல்னுடைய i3 ப்ராசர் 10th ஜென்ரேஷனுக்கு பதிலாக 11th ஜென்ரேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 11th ஜென்ரேஷன் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். விலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 32,000 35,000 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th ஜென்ரேஷன் தான் உங்களுக்கு மித்த பிராண்ட்லேருந்துமே உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக எனக்கு தெரியுது. Windows 11 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் ஸ்டூடெண்ட் யூஸுக்கு இல்லாட்டி ஒரு என்ட்ரி லெவல் ஜாபுக்கு ஒரு டிபெண்டபிள் லேப்டாப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய Y1 சீரிஸ் நீங்க யோசிக்கலாம். பட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த Y1 லேப்டாப்னுடைய முழு விமர்சனம் நம்ம சேனல்ல விரைவில் வருது. கொஞ்சம் பொறுத்து அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அந்த பதில உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.